கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே நீங்களோ வித்தியாசமானவர்கள் அப்படிங்கிறத அந்த நாளின் செய்தியின் தலைப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம பல சமயங்களிலே உலகத்தின் மக்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறோம். உலகத்தின் மக்கள் எந்த வழியில போறாங்களோ அந்த வழியில தான் நம்ம போகணும். உலகத்தின் மக்கள் எப்படி செயல்படுறாங்களோ அப்படிதான் நம்ம செயல்படணும். அவங்க எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படிதான் யோசிக்கணும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு விதமாக நம்ம கூட யோசிக்கிறோம் எப்படின்னா, இஸ்ரவேல் மக்களும் நம்மளும் ஒண்ணு. இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி ஒரு உடன்படிக்கை கொடுக்கப்பட்டதோ அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல சமயங்களிலே நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். இதை நான் இதை குறித்து ஒரு யோசிக்கல. ஆனா ஒரு தினந்தோறும் என்னுடைய வேதத்தை நான் வாசித்துட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு பகுதி எனக்கு தெளிவாக வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுறத எனக்கு காட்டுச்சு. அதுல பல பாயிண்ட் அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டா எபிரேய புத்தகத்துல ஆக்கியோன் சொல்றாரு, நம்ம எப்படிலாம் வித்தியாசமானவர்கள், அது உலகத்தின் மக்களோட வித்தியாசமானவர்கள். அது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கும் பழைய உடன்படிக்கையில் உள்ளவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குன்றதும் பாயிண்ட் பை பாயிண்டா அழகா சொல்றாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஏன் அப்படின்றத நம்ம பல சமயங்களிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் புரிந்து கொள்ளவில்லை. இப்போ ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்திருக்கு. இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த காலத்திலே தேவன் ஒரு உடன்படிக்கை அவங்களோட பண்ணாரு. அந்த உடன்படிக்கைக்கும் இப்போ நம்ம இருக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்திருக்கு. என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணமும் உயிர்த்தெழுதலும். அது நடந்ததுனால இப்போ ஒரு பெரிய வித்தியாசம். இது ஒரு புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மோடு செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில நம்ம இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை இருக்கிறது. இன்னும் நம்ம பழைய உடன்படிக்கையை விட மேன்மையான உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம். அப்படியானால் அவர்களை காட்டிலும் நாம் வித்தியாசமானவர்கள், வேறுபட்டவர்கள் என்பதை தான் அந்த பகுதியில நான் வாசித்தேன். அது உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஏன்னா பல அதிகமான பாயிண்ட்ஸ் நிறைய கிடைச்சது எனக்கு அது பிரயோஜனமா இருந்ததுனால உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது ஒரு 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22, 23, 24 இந்த 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பெயரெழுதி இருக்கிற முதற்பெயரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவனிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இதுல ஒரு 8 காரியம் கொடுத்திருக்கு. நம்ம எங்க இருந்தோம், இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 8 காரியம் போட்டிருக்கு. இப்போ இதை பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்படி இது அவசரமா வாசித்துட்டு போனா அதுல நமக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கு. ஆனா இதை தெளிவாக நிறுத்தி நிதானமா வாசிக்கும் போது இந்த 8 காரியங்களும் பல விசேஷமான காரியங்களை நம்ம கொடுக்க போறது. நீங்க அவங்கள மாதிரி இல்ல, பழைய உடன்படிக்கை கடியில உள்ள இஸ்ரவேல் மக்களை மாதிரி இல்ல. ஆனா நீங்க புதிய உடன்படிக்கை கடியில நீங்க அது இயேசுவின் இடத்துல சேர்ந்திருக்கீங்கன்றதுக்கு ஒரு 8 காரியத்தை கொடுக்குறாரு. இப்போ இதுல சியோன் மலையினிடத்திற்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ சியோன் மலை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, எருசலேம் நகரம் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இடம். ஆனா பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் எங்க அவங்களோட தேவன் உடன்படிக்கை பண்ணாரு, பழைய உடன்படிக்கை எதுல பண்ணாரு? சீனாய் மலை இடத்துல. இப்போ 2 இதையும் நம்ம பார்க்கணும். சீனாய் மலை ஒரு பக்கம் இருக்குது, சியோன் மலை ஒரு பக்கம் இருக்குது. ஆனா இந்த எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்றாரு, நீங்க சீனாய் மலை கிட்ட போல நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் அப்படிங்கிறப்போ, சீனாய் மலையில தேவனோடு உள்ள உறவு எப்படி சியோன் மலையில, அதாவது இப்போ புதிய உடன்படிக்கை எருசலேம்ல தானே இயேசுவானவர்
சிலுவையிலே தொங்கி நமக்காக பரிகாரம் செலுத்தினார். அந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம் போது அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களுடைய உறவின் அடிப்படையில அல்ல, தேவனுடைய பர்வதமாகிய சியோன் மலையிலே ஏற்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் பலியின் அடிப்படையிலே நடந்த ஒரு காரியம். அதாவது நியாயப்பிரமாணம் இல்ல, பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டது. அதுல இல்ல, அது சீனாய் மலையில. இப்போ இந்த மலையில இது நடந்திருக்குன்னு போட்டிருக்கு. சீனாய் மலைன்றது நியாயப்பிரமாணத்தை குறிக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கதான் ஆண்டவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. ஆனா சீயோன் மலை என்னத்தை குறிக்குது? கிருபையை குறிக்குது, இரக்கத்தை குறிக்கிறது. சீனாய் மலையில எல்லாரும் உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்தை போட்டு ஆண்டவர் அந்த மலை கிட்ட யாரும் வரக்கூடாது, மிருக ஜீவன்கள் கூட வரக்கூடாது, இது யாரெல்லாம் தொடுறாங்களோ செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு. இன்னொன்னு, அங்க பெரிய எக்கால சத்தமும் இடி முழக்கமும் மின்னல்களும் வந்தது. எல்லாரும் பயந்து நடுங்கி, ஆண்டவர் எங்கிட்ட பேச வேண்டாம், மோசே எங்கிட்ட பேசட்டும் அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி கொண்டிருந்த ஒரு இடமாக சீனாய் மலை இருந்தது. ஆனால் சியோன் மலையில, அதாவது இயேசு சிலுவையில் அறைந்த போது என்ன நமக்கு கிடைக்கிறது? அறையப்பட்டதினாலே, அவருடைய பாடு மரணத்தினாலே நமக்கு தைரியமாக தேவனிடத்துல வர முடியும். தயக்கத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு அல்ல, சியோன் மலையில நாம் தைரியத்தோடு வர முடியும். இப்ப ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதுக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பயமும் நடுக்கமும் நிறைந்தது சீனாய் மலை. அதாவது இஸ்ரவேல் மக்கள் கொடுக்கப்பட்ட இந்த பழைய ஏற்பாடை, பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில பயமும் நடுக்கமும் தான் கிடைச்சது. ஆனா இந்த கிருபையின் புதிய உடன்படிக்கையின் கீழே என்ன கிடைச்சிருக்கு? மன்னிப்பும் அன்பும் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த சீனாய் மலை எங்க இருந்தது பாத்தீங்கன்னா, பாலைவனத்துல, எதுவுமே இல்லாத ஒரு வெட்டாந்தரையான பாலைவனமான கட்டாந்தரையான ஒரு இடத்துல இருந்துச்சு. ஆனா சீயோன் மலைன்றது எருசலேம், அது ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணும் இடம். இப்ப தேவனுடைய பட்டணம், அது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். அது ஒரு நல்ல ஒரு அலைவா இருக்கிற இடம், அதாவது மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடம். யாரும் இல்லாத கட்டாந்தரையோ ஒரு வெட்டாந்தரையோ கிடையாது. அது சீனாய் மலை என்ன பேசுச்சு? இவ்வளவு காரியங்களை பேசுச்சு. நீ அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி இரு, இப்படி இரு. ஆனா இந்த சீனாய் மலை, சியோன் மலை, எருசலேம், பரம எருசலேம் அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்துருக்கு. அந்த பரம எருசலேம்ல என்ன கொடுக்கப்படுது? பரலோக காரியங்கள் பத்தி பேசப்படுது. பரலோகத்துல தேவனோடு உள்ள உறவை பற்றி பேசுகிறது. அப்புறம் அங்க யார் போக முடிஞ்சது? அந்த சீனாய் மலையில மோசே மட்டும்தான் தேவன் பக்கத்துல போக முடியும், வேற யாரும் பக்கத்துல வர முடியாது. ஆனா இந்த சியோன் மலையில எல்லாரும் வர முடியும். அதுலதான் இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? பரம எருசலேம் இடத்துக்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திலும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சங்கமாகிய சர்வ சபையின் இடத்திற்கும். அப்ப இங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிற அந்த கூட்டத்தின் இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். தன்னந்தனியாக மோசைக்கு மட்டும்தான் எக்ஸப்ஷன், வேற யாரும் வரக்கூடாது, நீங்களாம் போயிருங்க, என் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி தள்ளி வைக்கப்பட்ட இடம் சீனாய் மலை. ஆனா சியோன் மலையில எல்லாரும் என்னிடத்துல வாங்க, ஏற்கனவே அங்க ஒரு கூட்டமான மக்கள் இருக்கிறாங்க, வாங்கன்னு சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அருகையில நமக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்சாகமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அங்க குற்ற உணர்வுள்ள மக்கள் பயத்தோடு வந்தாங்க. ஐயோ, ஆண்டவர் ஏதாவது பண்ணிடுவாரோ, என்னை அடிச்சிருவாரோ, நான் அதை தொட்டா செத்து போயிடணும்னு பயந்து வர்றாங்க. ஆனா இங்க நீதிமான்களாக்கப்பட்ட பூரண ஆவி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு, நீதிமான்களுடைய ஆவிகள், பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் போட்டிருக்கு. அப்போ எல்லாரும் இதுக்கு முன்னாடி நமக்கு முன்பாக மரித்தவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக, பூரணமாக்கப்பட்டவர்களாக அங்க இருக்காங்க. அதே மாதிரி அந்த நீதிமான்களாக்கப்பட்ட பூரணமாக்கப்பட்ட மனிதர்கள் இங்கே இயேசுவின் இடத்துல, இந்த மலையின் இடத்துல ஒரு தைரியமாக வர முடியும். அங்க யாரு மத்தியஸ்தர்? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில, தேவனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும். மனுஷனுக்குன்னா எல்லா மனுஷனுக்கும் கிடையாது, அங்க இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான். யாரு அங்க நடுவுல இருந்தது? மோசே. ஆனா இங்க தேவனுக்கும் மக்களுக்கும் நடுவுல இருந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசுதான் மத்தியஸ்தர். அதாவது
நடுவுல பரிந்து பேசுகிறவர். 2 பேருக்கு இடையில சமரசமாக, இல்ல இவங்க சொல்றத அங்க கேட்டு சொல்றது, அங்க அவங்க சொல்றத தேவன் சொல்றத நமக்கு கேட்டு சொல்றது. அது யாரு? பழைய ஏற்பாட்டிலே பழைய உடன்படிக்கையிலே மோசே இருந்தாரு. ஆனா புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மத்தியஸ்தராக இருக்கிறார். அங்க என்ன ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, மிருகங்களின் ரத்தம் மூலம் பரிகாரம் செலுத்தப்பட்டது. பாவத்துக்கான பரிகாரம் எப்படி செலுத்தப்பட்டது? மிருகங்களின் ரத்தம் அங்கு தெளிக்கப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் அங்க நடந்தது. ஒரு பெரிய ஒரு பண்டிகை நடந்தது. அது போக வருஷந்தோறும் மக்கள் வந்து தங்களுடைய சொந்த பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டியிருந்தது. ஆசாரியன் நாட்டின் பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டியது இருந்தது. ஆனா இங்க என்ன நடந்தது? புதிய ஏற்பாட்டிலே சீயோன் மலையிலே, அதாவது எருசலேமிலே என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஒரே பேரான குமாரனின் பரிசுத்த ரத்தம், தூய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இப்போ எவ்வளவு ஒரு வேறுபாடு இருக்கு பாருங்க. நம்ம இதை யோசிக்கிறதே இல்லை. அது அப்ப பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அதே உடன்படிக்கையின் கீழே தான் நம்ம இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது ரொம்ப வேறுபட்ட ஒரு வித்தியாசமான உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அவர் கொடுத்த அந்த 10 கட்டளைகளும் அது போக மீதி நிறைய கட்டளைகள் கொடுத்திருந்தாரு. எல்லாவற்றையும் செய்யறதுக்கு யாராலையும் முடியல. அதனால அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையுமே இயேசு தன் பெயர்ல ஏற்றுக்கொண்டு அவர் அனைத்தையும் பூர்ணமாக நிறைவேற்றி முழுவதுமாக கீழ்ப்படிந்து நாம் அவரை விசுவாசிக்கும் போது அவர் மூலமாக நாம் தேவனை அடைய முடியும், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும், தேவனோடு நாம் பேச முடியும். அந்த ரத்தம் தான் நமக்காக செலுத்தப்பட்டது. இப்போ அது ஏற்கனவே நான் சொன்னேன், மக்களை வந்து தள்ளி வச்சுச்சு. பக்கத்துல வராதீங்க, தள்ளி போயிருங்க, பக்கத்துல வந்தா செத்துருவீங்க அப்படின்னு தள்ளி வச்சுது. ஆனா இங்க ஆண்டவர் எல்லாரையும் கூட கூப்பிடுறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ புதிய உடன்படிக்கையில எல்லாருக்குமே அழைப்பு கொடுக்கப்படுது. நீ தள்ளி போயிரு, வராத, பக்கத்துல வந்தா செத்து போயிருவ. அப்படி கிடையாது, பக்கத்துல வாங்க. இயேசுவானவர் இந்த உலகத்துல இருந்த போது கூட அவரை சுற்றிலும் எப்பொழுதும் அவர் போற இடத்துல எல்லாம் யாரு போனா? ஆயக்காரும் பாவிகளும். பரிசேயர் கூட போனாங்க. அவங்க எதுக்காகனா ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு, இவங்க இவர் மேல ஏதாவது குறை சொல்லணுன்றக்காக போனாங்க. ஆனா ஆயக்காரும் பாவிகளும் எதுக்கு போனாங்க? அவர்கிட்ட இருந்து அவர் சத்தியத்தை கேட்கறதுக்கு, அவர்கிட்ட அன்பை பெற்றுக்கொள்வதற்கு, அவரிடத்துல இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அவர் பின்னாடி போனாங்க. இப்போ இந்த புதிய உடன்படிக்கையிலே எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மக்களை அது தன் பக்கமாக அழைக்கிறது. அது வந்து ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு பட்டணம் இல்ல, ஒரு பாலைவனத்து நடுவுல, அது ஒரு கட்டாந்தரை நடுவுல இருந்தது. ஆனா இது வந்து இந்த மக்களோடு தொடர்புடைய ஒரு இடத்துல, மக்களுக்கு நடுவுல அது இருக்குது. மக்களோடு தொடர்புடையது. இஸ்ரவேல் புத்திரருக்கு மட்டும்தான் அந்த பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் அந்த பழைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. யாரும் மற்ற யாரும் உலகத்தின் மக்கள் யாரும் அதுக்கு சொந்தக்காரங்க கிடையாது. நம்மளும் அதுக்கு அந்நியர்களா தான் இருந்தோம். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு அனைவருக்கும் நமக்கு வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டதுனால நம்ம அனைவரையும் அதுல இன்க்ளூட் பண்ணிக்குது. இஸ்ரவேலர்களையும் சேர்த்துதான் அவங்களும் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள வருவாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது வர்றாங்க. அப்போ எல்லாருக்கும் அனைவருக்கும் இந்த புதிய உடன்படிக்கை கொடுக்கப்படுகிறது. அப்போ வித்தியாசத்தை பாத்தீங்களா? பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். இன்னும் நம்ம பயந்து நடுங்கி குற்ற உணர்ச்சியோடு அவர் என்னை தண்டிச்சிருவாரோ அடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி நடுங்க வேண்டிய அவசியம் இல்ல. தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரக்கடுவோம்னு எபிரேயர்ல தான் இன்னொரு ஒரு வசனம் இருக்குது. எப்படி வரணும்? ஏற்கனவே அவர் அவருடைய இரக்கத்தின் மூலமாக தன்னுடைய குமாரனையே நமக்காக பலியாக கொடுத்து, இவங்களால அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை செலுத்த முடியாது, சரியான மிருகத்தின் ரத்தம் சரியான பலியாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய மனுஷனுடைய ரத்தத்துக்கு ஒரு குற்றமில்லாத ஒரு மனுஷனுடைய ரத்தம் தான் சிந்தப்பட வேண்டும் என்று தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தின் மூலமாக நம்மோடு அந்த புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ, யாரெல்லாம் அது எனக்குரியது என்று எடுத்துக்கொள்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் அந்த உடன்படிக்கையின் மூலமாக தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு, அவரிடத்துல தைரியமாய் வருவதற்கு தகுதி உள்ளவர்களாகிறாங்க. அதுதான் அந்த புதிய உடன்படிக்கையின் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்னொரு ஒரு பகுதி வருது அந்த வசனத்துல, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், முதல்ல பார்த்தோம் சியோன் மலையின் இடத்துல, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரிசுத்த எருசலேம் இடத்துல, பரம எருசலேம் இடத்துல, 1000 ஆகிய தேவதூதர்கள் இடத்திற்கு, பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரான சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கு,
இப்ப அடுத்த காரியம், இப்ப 5வது காரியம், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன் எடுத்திருக்கு. அப்போ அந்த நியாயாதிபதி அப்படிங்கிறது இப்ப இந்த புதிய உடன்படிக்கையில இல்லையா? நீங்க கேட்கலாம். அப்போ அதுல பழைய ஏற்பாட்டுல நியாயாதிபதியா இருந்தார் ஆண்டவர். இப்போ வந்து அது இல்லாம ஆயிட்டாரா? அப்படி இல்ல. அதே நியாயாதிபதி தான். அவருடைய நியாயம் இன்னும் அதே மாதிரிதான் இருக்கு. அவருடைய நீதி நிலைநாட்டப்படுகிறது இப்பயுமே. பழைய ஏற்பாட்டுல உடனே எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சது. ஆனா அந்த புதிய ஏற்பாட்டுல என்ன, அதே நியாயாதிபதியோட நியாயம், நீதி எப்படி வந்து திருப்திப்படுத்தப்பட்டது, எப்படி அது நிலைநாட்டப்பட்டது, எப்படி பூரணப்படுத்தப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய பாடுகளின் மூலமாக, அவர் நமக்காக அந்த தண்டனை அனுபவத்தின் மூலமாக நீதியுள்ள நியாயாதிபதி இடத்துல நாம் தைரியமாக போக முடியும். ஏற்கனவே ஒருத்தர் நமக்காக தண்டனை அனுபவிச்சாச்சு. இப்போ நம்ம உண்டு தைரியமா போலாமே, நமக்கு தண்டனை கிடையாது. இப்போ நம்மை நீதிமான்களாக அது பூரணப்படுத்தி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நாம் தைரியமாக போக முடியும். அந்த அவருக்கு பார்த்து பயந்துட்டு இருக்க வேண்டியது இல்ல. நீதி பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியின் இடத்திற்கும். இப்ப 7 காரியத்தை நம்ம பார்த்திருக்கோம். இப்போ 8வது காரியம், ரொம்ப முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் அதுவும் சொல்லியாச்சு. அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசும் ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும். இதுல ரொம்ப முக்கியம், நமக்கு தெரியும் ஆபேலுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைக்கலாம் அவனை கொன்னு. ரெண்டு காரியம் அதுல சொல்லப்படுது. ஆபேலுடைய ரத்தம்னோடனே அதுல 2 காரியம் சொல்லப்படுது. 2ன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல காயின் ஆபேல் 2 பேர் இருந்தாங்கல்ல, 2 பேருடைய காணிக்கைகளிலே ஆபேலுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டார். அதுதான் வந்து முதல்ல நடந்த காரியம். ஏன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய பேருக்கு நமக்கு புரியல. ஆண்டவர் வந்து 2 பேரையும் அங்கீகரிச்சிருக்கலாம்ல, அதனாலதானே பிரச்சனையே ஆரம்பிச்சது. பிரச்சனை அது இல்ல. ஆண்டவர் என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனார்கள்னா, ஆண்டவர் கீழ்ப்படியாம தேவன் வேண்டாம் என்று சொன்ன ஒரு காரியத்தை செஞ்சதுனால, பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, அவர்களுடைய மேன்மையான இடத்தை விட்டு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து போனப்ப அவர்களுக்கு ஒரு வெட்கம், அவமானம், தேவனை சந்திப்பதற்கு முடியல. ஏன்னா அவர் அவ்வளவு பரிசுத்தமானவர், அவர்ல எந்த இருளுமே இல்ல. தேவன் ஒளியா இருக்கிறார். அவர் முன்னாடி நிக்கிறதுக்கு முடியல இவங்களால. பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவர்களை தகுதிப்படுத்தினது எது? தேவன் என்ன செஞ்சாரு? அவங்களுக்கு ஒரு விலங்க பலியிட்டு, விலங்க கொன்னு அதனுடைய ரத்தத்தை சிந்தி அதனுடைய ஆடையை தான் அவருக்கு போட்டு விடுறாரு. அவங்க வந்து அத்தியலையை தச்சு போட்டிருந்தாங்க. அது காஞ்சி போகும். அது அவர்களுக்கு பிரயோஜனப்படாது, அவர்களை பாதுகாக்காது. எனவே தேவன் ஒரு மிருகத்தை பலியிட்டு அந்த மிருகத்தின் தோலை வந்து அவளுக்கு வந்து கொடுத்தாரு. அதுல இருந்து அவங்க வந்து தேவன் முன்னாடி போறதுக்கு ஒரு பலி செலுத்த வேண்டியத ஒரு பழக்கம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அதே போலதான் காயின் ஆபேல் வந்து தன்னுடைய ஆட்டு மந்தையில எடுத்துட்டு போய் ரத்த பலியை கொடுத்திருக்கிறான். ஆண்டவர் எப்படி பலி செலுத்த சொன்னாரோ, அவருடைய சன்னதிக்கு முன்பாக வரணும்னா இப்படிதான் வரணும்னு சொல்லி அவர் ஒரு மெத்தட் வச்சிருக்கிறாரு. அந்த மெத்தட்ல அவன் போனதுனால அவனுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது. ஆனா காயினோ என்ன நினைச்சா, நான் அவர் சொன்னபடி வரமாட்டேன், என்னுடைய சொந்த முயற்சியில நான் விளைவித்த கனிகள் அதை எடுத்துட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லி போறான். அதனால்தான் தேவன் வந்து அதை அங்கீகரிக்கவில்லை. இப்போ வந்து அவன் கொடுத்த ரத்தம் 2 இருக்கு அதுல. ஒன்று ஆபேல் கொடுத்த காணிக்கையின் ரத்தம் இருக்கு. இன்னொன்னு ஆபேல் காயின் கொன்றதுனாலே ஆபேலுடைய ரத்தம், 2 காரியமே இருக்குது. அப்போ அந்த ரத்தமும் நன்மையானது பேசுது இல்ல. அவன் கொடுத்த காணிக்கையின் ரத்தம், அந்த பலியின் ரத்தமும் நன்மையானது பேசுது. ஏன்னா அது அங்கீகரிக்கப்பட்டது. ஏன்னா தேவன் சொல்லிய விதத்திலே அவன் செய்தான். தன்னால தேவனுக்கு முன்பாக வர முடியாது. அதனால அவருடைய அந்த மிருகத்தின் ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை வர்றேன்னு சொல்லி வந்தான். அது நன்மையானது பேசுது. அதை காட்டிலும் இன்னொரு காரியம், ஆபேலுடைய சொந்த ரத்தம் அது விழுந்து அது என்ன நிலத்துல இருந்து என்னை கூப்பிடுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் சகோதரனாகிய ஆபேலின் ரத்தம் என்னை கூப்பிடுது அப்படின்னு சொல்றாரு. என்ன எப்படி சொல்லி கூப்பிடுதான்? அது வந்து பழி வாங்க வேண்டும், எனக்கு நீதி கிடைக்கணும், நீங்க பழி வாங்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கு. ஆனா அதை காட்டிலும் நன்மையான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன சொல்லுது? ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிருங்க, இவங்களுக்கு விடுதலை கொடுங்க, இவங்களை மன்னித்திருங்க, அவங்கள வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நன்மையானதை பேசுது. இப்போ ஆபேலினுடைய ரத்தத்தை காட்டிலும் மேன்மையானதை
பேசுகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்துல நாம் வந்து சேர்ந்தோம். பழைய உடன்படிக்கை நம்ம வந்து சம்பாதிக்கணுங்க. அதுக்கு ஏதாவது செய்யணும். நீ வந்து இந்த கற்பனையெல்லாம் செஞ்சீனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இதன்படியெல்லாம் நடந்தீனா ஆசீர்வதிப்பேன், இதை விட்டு விலகுனீனா உனக்கு சாபம் வரும். அதுதான் நம்ம சம்பாதிக்கிறது. நாம் அதற்காக நம்மை தகுதிப்படுத்திட்டு தான் போகணும். நம்ம பரிசுத்தமாக்கிட்டு போகணும். நம்ம இதெல்லாம் செய்யாம இருந்து அவர் சன்னதி முன்னாடி போனோம். நம்மளுடைய முயற்சி அதுல இருந்துச்சு. ஆனா புதிய உடன்படிக்கையில என்ன இருக்குன்னா, அதுல விசுவாசிப்பதும் பெற்றுக்கொள்வதுதான். அதுல புதிய புதிய உடன்படிக்கையில நம்முடைய செயல் ஒண்ணுமே இல்லை. நம்ம செயல் ஒண்ணுமே இல்லை. என்ன செயல் நம்முடைய செயல்னு பாத்தீங்கன்னா, நம்ம விசுவாசிக்கிறது மட்டுமே. விசுவாசித்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது. இது எவ்வளவு ஒரு எளிதான காரியமா இருக்குன்னு நம்ம நினைச்சா, அதுல கூட நமக்கு பல சமயங்களில விசுவாசிக்க கூட முடியல. நிறைய காரியங்களில நம்ம தவறிடுறோம். இப்போ 8 காரியத்தை நம்ம பார்த்தோம். சியோன் மலைக்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். இந்த சியோன் மலை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து மக்கள் நடமாட்டம் நிறைந்த இடம். அது ஜீவனுள்ள தேவனுடைய நகரம். அதுலதான் இயேசு கிறிஸ்து பலியானார். அங்க வந்து ஒரு அன்பும் ஒரு எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுகிற ஒரு அழைப்பும் அங்க இருக்குது. இந்த புதிய உடன்படிக்கையில அந்த சியோன் மலையில நடந்த ஒரு காரியத்துல இங்க வந்து விசுவாசிப்பதும் பெற்றுக்கொள்வது இருக்குது. நன்மையானதை பேசும் ரத்தம் அங்கு சிந்தப்பட்டது. ஆனா பழைய உடன்படிக்கையில நமக்கு பயமும் நடுக்கமும் திகிலும் என்ன நடக்குமோன்னு ஒரு கலக்கமும். யாரும் வரக்கூடாது, மோசே மட்டும் தான் வரணும், நிறைய காரியங்களை செய்துதான் நீ என்னிடத்துல வர வேண்டும் அப்படி சொல்லி நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போ இதுக்கும் புதிய உடன்படிக்கையும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்? நான் இப்ப இன்னைக்கு சொன்ன செய்தியின் தலைப்பு நீங்களோ அப்படின்னு ஆரம்பிச்சேன். அப்ப நீங்களோ, அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 ஆகிய தேவதூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பெயரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நலமானவைகளை பேசும் ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த 8 காரியத்தையும் பார்க்கும்போது இப்ப நம்ம வந்து என்னால முடியாது, எனக்கு அவ்வளவு செய்ய முடியாது, நான் தவறிட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஆண்டவர்கிட்ட வர தகுதியே இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தின் மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கையை நம்மோடு செய்திருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக நாம் அவரை விசுவாசித்தால் போதும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற எளிதான வழியை, புதிதும் ஜீவனுமான வழி, அது எளிதான வழியை திறந்து விட்டார். அப்போ அந்த வழியில நம்ம போகும்போது நம்ம கண்டிப்பாக ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், தைரியமாக செல்ல முடியும். இந்த 8 காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னொரு பகுதியிலையும் இந்த நீங்களோ வருது. அதுவும் நான் தொடர்ந்து வாசிக்கும்போது வந்ததுனால இதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 9-10 நான் வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ தேவனுடைய ஜனம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இதுலயும் பாத்தீங்கன்னா முன்ன அப்படி இருந்தீங்க, இப்ப அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நிறைய காரியங்களை போட்டிருக்காரு. அப்போ நமக்கு இப்போ இந்த காரியத்துல இருந்தும் நம்ம வந்து வித்தியாசமானவர்கள் நம்ம கண்டுபிடித்துக் கொள்ளலாம். என்னெல்லாம் போட்டிருக்கு இதுல? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படிங்கும் போது முதல்ல யாருக்கு அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததின்ற ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆனால் அதே காரியம் தான் இப்ப நமக்கு வந்து புதிய உடன்படிக்கையில நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள்னு பெயர் வந்திருக்கு. ஆபிரகாமுடைய வழியில வந்தவங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ நமக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். ஏன்னா இஸ்ரவேலர்கள் முந்தி இருந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆவிக்குரிய விதத்துல இஸ்ரவேலை போலவும் இஸ்ரவேலுக்கு மேலாவும் இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும். அடுத்து பாருங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அதாவது ராயல் பிரைஸ்ட்ஹுட். இப்போ பழைய ஏற்பாட்டுல எப்படி இருந்தது? ராஜா இருந்தாரு, ஆசாரியன் இருந்தான். ராஜாவும் ஆசாரியனும் 2 தனிப்பட்ட வெவ்வேறு ஒரு தகுதிகள்.
ஆனா இதுல போட்டிருக்கு ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். பாருங்களேன், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னா ரெண்டும் ஒண்ணு. ராஜாவும் ஆசாரியனும் ஒரே நபர். அப்படின்னா நமக்கு இந்த இதுல இருக்கு, ரெண்டுமே ஒன்றாயிருச்சு. இப்போ புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டவர்களாகிய, மன்னிக்கப்பட்டவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோமா? ராஜரீக ஆசாரிய கூட்டம். நம்ம தான் ராஜாக்கள். ராஜாக்களும் நம்ம, நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கிய தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வருது. இப்போ நாம ராஜாக்களா இருக்கிறோம். ஏன்னா ராஜாவின் பிள்ளைங்க நம்ம. அடுத்து ஆசாரியர்களா இருக்கிறோம். இப்போ ஆசாரியர்கள் போது ஆசாரியுடைய வேலை என்ன? மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவுல போய் அவங்க வந்து பலி செலுத்துவாங்க. மனுஷனுக்காக இந்த பலியை செலுத்துவாங்க. தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல நிற்பாங்க. இப்போ நமக்கும் தேவனுக்கும் நடுவுல எந்த ஒரு இடையில ஒருத்தர் தேவையில்லை. இயேசுவானவர் அந்த இடையில இருக்க வேண்டிய காரியத்தை அவர் செஞ்சுட்டாரு. அப்போ நம்மளே தைரியமாக ஆசாரியர்களாக நமக்கு நாமே ஜெபிக்க முடியும். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். பெரிய பெரிய வரம் பெற்ற ஊழியக்காரங்க தான் இதுல வந்து ஜெபிக்க முடியும். எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு சாதாரணமாக இன்றைக்கு தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவன் கூட ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறாங்க. ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு போட்டிருக்கு அதுல. இப்ப இயேசுவின் மூலமாவே இது ரெண்டும் நமக்கு ஒன்னாயிருச்சு. நம்ம தான் ராஜாக்கள், நம்ம தான் ஆசாரியர்கள். அடுத்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அது பார்த்தோம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். பரிசுத்த ஜாதி அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹோலி நேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே வாழ்ந்தாலும் தேவனுக்கு முன்பாக நாம் ஒரு தனியாக பிரிக்கப்பட்ட ஒரு நாடாக நாம் இருக்கிறோம். அதுவும் பரிசுத்த ஹோலி நேஷன், பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல போட்டிருக்கு. அவருக்கு சொந்தமான ஜனம். இப்ப அதே காரியம் யாத்ராமத்துல போட்டிருக்கு. யாத்ராமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இஸ்ரவேல் மக்களுக்கு போட்டிருக்கு. பாருங்களேன், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே என் சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி போடுறாரு. இப்போ இஸ்ரவேல் மக்களை என்னுடைய சம்பத்து, என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வசனம் பாருங்க, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு அப்படின்னு வருது. அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படியே ஒரு வசனம் வருது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாய கர்த்தர் உன்னை தனக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இப்ப பாருங்க, யார் இது வரைக்கும் சொந்தமான ஜனமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் தெரிந்து கொண்டார்னா இஸ்ரவேல் மக்கள். இப்போ அதே காரியத்தை நம்ம பரிசுத்தமான ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம்னு சொல்றாரு. அவருடையவங்க. நம்ம யாரும் இல்லாத அனாதை கிடையாது. அவருக்கு சொந்தமானவர்கள், நம்ம அவருக்கு உரியவர்கள். இப்போ ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்தமான ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறோம். இப்போ இது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்களேன். இது வந்து ஒருவேளை நமக்கு வந்து புரியாம இருக்கலாம். ஆனா இதை கொஞ்சம் நான் விளக்க ட்ரை பண்றேன். ஒரு தனி ஜனக்கூட்டம், அதாவது ஹோலி நேஷன், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டமா நம்ம இருக்கிறோம். அந்த ஜனக்கூட்டத்துக்கு தனியாக வாழும் முறை வித்தியாசம். அந்த உலகத்தின் மக்களை போல நம்ம வாழல. நம்ம வித்தியாசமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஜனக்கூட்டம் நம்ம அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அவருடைய வாழும் முறை வித்தியாசமானது. நம்முடைய வாழும் முறை வித்தியாசமானது. உலகத்தின் மக்களை காட்டிலும் நாம் சிந்திப்பதும், நாம் பேசுவதும், நாம் செயல்படுவதும் வித்தியாசமானது. அங்க உள்ளவங்க ஆசாரியர்கள். ஏன்னா அப்பனா தேவனோடு அவர்களுக்கு எப்பனாலும் உறவு கொள்ள முடியும், எப்பனாலும் அவரை அணுக முடியும். அவருக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கு எப்பனாலும் தேவன்கிட்ட பேசுறதுக்கு. மற்றவங்களுக்கு அப்படி கிடையாது. தேவனோடு எப்பொழுதும் தொடர்பு கொள்ளும் உரிமை அவர்களுக்கு இருக்கு. அந்த நாடு வந்து அவருடைய அரசின் கீழே, அவருக்கு சொந்தமான நாடு அப்படின்னு போடும்போது அவருடைய அரசாட்சியின் கீழே இருக்கிறோம் நம்ம. அவருடைய சொத்து நம்ம. இப்ப இதெல்லாம் எதுக்கு அதை கொடுத்து வச்சிருக்கிறாருன்றது முதல்ல வருது பாருங்களேன். என்னன்னா, நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, நம்மை அழைத்தவருடைய அவருடைய மேன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக இந்த காரியங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு 6 காரியம், அதுல ஒரு 8 காரியம். இப்ப நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், நாமும் உலகத்தாரும் ஒன்றா, நாமும் பழைய உடன்படிக்கையின் கீழ் உள்ள இஸ்ரவேல் மக்களும் ஒன்றான்னு பார்த்தா
நாம் புதிய உடன்படிக்கையின் கீழ் உள்ள இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அவர்களை காட்டிலும் இன்னும் மேன்மையானவர்கள் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அவர்களைப் போல நாம் பயந்து நடுங்கிட்டு வர வேண்டியதில்லை. நாம் தைரியமாக போக முடியும் அவர்கிட்ட. ஏன்னா நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாக மாற்றி இருக்கிறார். நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். நாம் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தனி வாழும் முறை உள்ள ஒரு நாடாக இருக்கிறோம். அவருடைய சொத்தாக இருக்கிறோம். அவருடைய கண்ட்ரோல் கீழே இருக்கிறோம். அதனால நாமும் பழைய ஏற்பாட்டுக்கு அடியில் இல்ல, பழைய உடன்படிக்கை அடியே இல்ல, இப்போ புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு சொந்தமான ஜனமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இதை நான் புரிந்து கொண்டதுனால எனக்கு இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்ததுனால நான் இதை செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் நீங்க ஒருவேளை உலகத்தார் மாதிரிதான் நம்ம, அவங்களுக்கு நடக்கிற எல்லாமே நமக்கு நடக்கணும். அவங்களுக்கு வியாதி வந்தா நமக்கு வியாதி வரணும். அவங்களுக்கு தோல்வி வந்தா நமக்கு தோல்வி வரணும். எல்லா இடத்துலயும் எக்கானமி, அதாவது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சுன்னா நமக்கும் அவ்வளவுதான், ஒன்றும் சாப்பாட்டு வழி இல்லாம தான் கிடக்கணும்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய அரசு வேற அரசு, நான் வேற அரசாட்சி கீழே இருக்கும், வேற அரசனுக்கு கீழே இருக்கிறோம். அவர் தன்னுடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டாரு. நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்காக கொடுக்காம இருப்பாரா? இப்படிப்பட்ட தேவனை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் வேறுபட்டவர்கள், வித்தியாசமானவர்கள். அப்படியே நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க இப்போ பார்த்த அநேக காரியங்களை நாங்க பார்த்தோம்ப்பா. இந்த காரியங்கள்லாம் எங்களுடைய மனதில் பதியும்படி நான் ஜெபிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள், அவருடைய சொந்தமான ஜனங்கள், அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்பதை கர்த்தர் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. இன்னும் பயந்து நடுங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக கிருபாசன தண்டையில அவர்கள் போக முடியும். ஏன்னா ஆண்டவரே, நீர் உம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே எங்களோடு நீர் கர்த்தாவே சமாதானமாய் இருக்கிறீர். எங்களோடு புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறீர். எங்கள் எல்லாரையும் உமக்குள்ளே அழைக்கிறீர். நாங்க ஆண்டவரே ஒரு தள்ளி தூரம் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சீயோன் மலையின் இடத்துல நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்பதை ஆண்டவரே என்னை பார்க்கிற ஒவ்வொரு புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த சத்தியத்திலே நாங்கள் வளர, ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் இன்னும் அதிகமாக வளர, நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்பதை புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.